இயேசுவில் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, நம் ஆண்டவர் இயேசு நம்மை தண்டிக்கிறவர் அல்ல. நம் ஆண்டவர் இயேசு நம்மை பயமுறுத்துகிறவர் அல்ல. நம் ஆண்டவர் இயேசு நமக்கு வழிகாட்டுகிறவராக இருக்கிறார், எச்சரிக்கை தருகிறவராக இருக்கிறார். நீங்கள் இதை செய்யுங்கள் என்று நமக்கு அறிவுரை சொல்லுகிறார். ஆனால் அந்த நாம் செய்ய மறந்த காரியங்களுக்காகவும் நாம் செய்யக்கூடாத காரியங்களுக்காகவும் அவர் பாடுபடுகிறார். அவர் நம்மை சுமக்கிறார், அவர் நம்மை தாங்குகிறார். இப்படிப்பட்ட ஒரு உணர்வு மிக்க, பாசமிக்க, தாங்குகிற, தன்னலமற்ற ஒரு மனம் இருக்கிறது என்று சொன்னால் அவர் மட்டும்தான், இயேசு மட்டும்தான். இயேசுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி. நான் இன்னும் இயேசுவாக மாற வேண்டும், நான் இன்னும் இயேசுவாக வாழ வேண்டும். ஏனென்றால் அவ்வளவு பொக்கிஷம் அவர்கிட்ட இருக்குது. அவரிடம் மனிதம் இருக்கிறது, அந்த மனிதத்தினூடான மாண்பும் இருக்கிறது. என்னிடமிருந்து கற்றுக்கொள்ளுங்கள் என்கிறார், நான் உங்களுக்கு கற்றுத்தருகிறேன் என்று சொல்லுகிறார். என்னை பின்பற்றுங்கள் என்று சொல்லுகிறார், என் பின்னே வாருங்கள் என்று சொல்லுகிறார். யாரால் சொல்ல முடியும்? யாரால் நம்மை தாங்க முடியும்? உண்மையாகவே யாராவது நம்மை தாங்குறாங்களா? தாய் தந்தையில் செய்வாங்க, ஒரு குறிப்பிட்ட காலம் வரையிலும், அவங்கள முடிகிற வரையிலும். ஆனால் அதே நேரத்தில் எல்லாருக்குமே ஒரு சுயநலம் உண்டு, எல்லோருக்குமே ஒரு லிமிட் இருக்கிறது, ஒரு அளவுகோல் இருக்குது. எல்லாத்துக்கும் ஒரு அளவுகோல் இருக்குது. அன்புக்கும் அளவுகோல், பாசத்துக்கும் அளவுகோல், உதவிக்கும் அளவுகோல், எல்லாத்துக்குமே அளவுகோல் வைத்திருக்கிறோம் நாம். ஆனால் நான் முழுமையாக நான் என்னை இயேசுவாக மாற்றி இருக்கிறேனா என்றால் பல நேரங்களிலே சதவிகிதம் ரொம்ப குறைச்சல். இன்றைய முதல் வாசகத்தில் ஏசாயா அழகாக சொல்லுகிறார். என்ன சொல்லுகிறார்? ஆண்டவர் சொல்லும் அறிவுரையை கேளுங்கள். ஏசாயா ஆண்டவர் சொல்லும் அறிவுரையை கேளுங்க. அவர் சொல்லிக்கொண்டே இருக்கிறார், நல்லது தான் சொல்கிறார், எனக்காக சொல்கிறார். என் வாழ்வை சீர்படுத்த வேண்டும், நெறிப்படுத்த வேண்டும், அது கடவுளுக்குரியதாக, மோட்சத்தை நோக்கியதாக இருக்க வேண்டும் என்பதை வலியுறுத்தி கொண்டே இருக்கிறார். என்ன சொல்கிறார்? உங்களை கழுவி தூய்மைப்படுத்துங்கள், உங்கள் தீச்செயலை என் முன்னிருந்து அகற்றுங்கள், தீமை செய்தலை விட்டொழியுங்கள், நன்மை செய்ய கற்றுக்கொள்ளுங்கள், நீதியை நாடி தேடுங்கள், ஒழுக்கப்பட்டோருக்கு உதவி செய்யுங்கள், திக்கற்றோருக்கு நீதி வழங்குங்கள், வாருங்கள் என்று சொல்லி அருமையான ஒரு அறிவுரையை சொல்லுகிறார். இது எல்லாருக்கும் பொருத்தமானது, எல்லாருக்குமே போதுமானது. இந்த தவக்காலத்திற்கு இதுதான் நம்முடைய கடமை. நம்மை தூய்மைப்படுத்துவதுதான் நமது கடமை. குளிக்கிறோம், போகிறோம், வரோம், கழுவுற, கை காலெலாம் கழுவுறோம். ஆனால் என் உள்ளத்தை நான் கழுவுகிறேனா? அது அகங்காரம் பிடித்ததாக இருக்குது, தீமை நிறைந்ததாக, தீமையின் இருப்பிடமாக இருக்கிறதே. இல்லை என்று யாருமே சொல்ல முடியாது. இல்லை என்று சொன்னால் பொய்யர்கள் நாம். என்னிடம் பாவம் இல்லை என்றால் நான் பொய்யன். அப்போ என்கிட்ட எல்லாமே இருக்குது, அந்த சதவிகிதம் கூட குறைய இருக்கும். ஆனால் ஆண்டவர் சொல்லுகிறார், என் முன்னின்று அவற்றையும் அகற்றுங்கள். நீங்கள் உங்கள் விண்ணக தந்தை தூயவராய் இருப்பது போல் நீங்களும் தூயவராயிருங்கள். என்ன அற்புதமான ஒரு அழைப்பு பாருங்களேன், என்ன அற்புதமான ஒரு வாய்ப்பு நமக்கு இறைவன் தருகிறார். அப்போ நம்மை அந்த தூய்மையான வாழ்க்கைக்கு, தூய்மையான அந்த அற்புதமான இடத்திற்கு நம்மை அழைக்கிறார், பங்கு கொடுக்கிறார். அதுதான் நமக்கு கொடுக்குற உயில். இறைவன் நம்ம கொடுக்குற சொத்து அதுதான், தூய்மை தான். நமக்கு ஒரு அழைப்பு இறைவன் கொடுத்திருக்கிறார். எல்லோருக்கும் இல்லாத அழைப்பை இறைவன் நமக்கு கொடுத்திருக்கிறார். ஆக நம்மை அந்த கொடுத்தது மட்டுமல்ல, அதற்கான எல்லா பொறுப்பையும் அவர் வைத்திருக்கிறார். வாங்க, வாருங்கள், உங்களை முடியலையா, உங்கள்கிட்ட முடியலையா, உங்களை செய்ய முடியலையா, வாருங்கள், என்னிடம் கற்றுக்கொள்ளுங்கள், உங்கள் சுமைகளை இறக்கி வையுங்கள், நான் சுமக்கிறேன், உங்களை நான் சுமக்கிறேன், கவலைப்படாதீங்க, அஞ்சாதீர்கள்.
உங்களை ஒருவரும் ஒருபோதும் ஒன்றும் செய்துவிட முடியாது. என்னை நம்புங்கள், என்னோடு இருங்கள், நீங்கள் பாதுகாப்பாக இருப்பீங்க, நீங்கள் வாழ்வு பெறுவீங்க. என்ன அற்புதமான இந்த வார்த்தை யாரால் சொல்ல முடியும்? இவரால் மட்டும்தான் சொல்ல முடியும். அவரை பாருங்க, உற்று பாருங்க. கல்வாரி சிகரமதில் கல் நெஞ்ச கயவர்களாய் கருணையின் உருவம் கனிவான தெய்வம் சிலுவையில் தொங்கும் என் இயேசுவை பார், என் இயேசுவை பார். அவர் சொன்ன எல்லாத்துக்கும் அவரே காரணமாய், அவரே பொறுப்பாய் இருந்து என்னை கழுவ, என்னை மீட்க, என்னை அன்பு செய்ய, ஏற்றுக்கொள்ள முழுமையும் தன்னை கொடுத்தவர். ஒருவரால் முடியாது. இந்த அன்பு யாருக்கு கிடைக்கும்? இந்த அன்பு யாரிடம் இருக்கிறது? அப்போ அவர் சொல்லி, என்னிடமிருந்து வாங்குங்க, நான் தருகிறேன், குறைவின்றி தருகிறேன். நேற்று அட்சயத்தில் அதான் சொல்லியிருக்கிறார். நீங்கள் எந்த அளவியல் அளப்பீர்களோ அந்த அளவியல் தான் உங்களை அளப்பேன், கொடுக்கப்படும். நீங்கள் எவ்வளவு தூரம் அன்பு செய்கிறீங்களோ அதை விட பல மடங்கு தருவார். நிரம்பி வழிகின்ற சரிந்து விழுகிற அளவுக்கு கொடுக்குறேன்னு சொல்கிறார். அப்போ நீங்கள் எந்த அளவையில் அளக்கிறீங்க யோசித்து பார்க்கணும். நம்ம எந்த அளவில் நம்ம அளக்கிறோம்? அன்பு செய்வதிலோ, இரக்கம் காட்டுவதிலோ, பொறுப்பாக இருப்பதிலோ, கடமையை நிறைவேற்றுவதிலோ நான் எந்த பொறுப்பில் இருக்கிறேன்? அப்போ நமக்கு என்ன உரிமை இருக்குது ஆண்டவர் கேட்குறதுக்கு? உரிமை இருக்கிறவங்க தான் பிள்ளைகள். ஒரு சொத்து வேணும்னா, ஒரு சுகம் வேணும்னா அப்பா அம்மா கிட்ட கேட்குற எவ்வளோ போராடுறோம், கேஸ் போடுறோம், ஐயோ எனக்கு கிடைக்கலையே அங்கங்கே. ஆனால் ஆண்டவர்கிட்ட நாம் ஏன் உரிமைக்கு போராட முடியல? காரணம், எனக்கு அவர்கிட்ட உரிமையாக இருக்க வேண்டும்னா அவர் பிள்ளையாக இருக்கணும், அவர் சொல்வதை கேட்கணும், முறை தவறாத பிள்ளையாக இருக்கணும், கடமையை நிறைவேற்றுகின்ற பிள்ளைகளாக இருக்கணும். அப்போ அதைத்தான் நான் விரும்புகிறார். சின்னஞ்சிறிய என் சகோதரர் செய்ததெல்லாம் எனக்கே செய்தீர்கள். இந்த தவ காலத்தில் அன்புக்குரிய சகோதர சகோதரி, நம்ம இதைத்தான் கற்றுக்கொள்ளணும். இதுவரையிலும் நம்ம செய்யல விடுவோம். ஆண்டவர் மன்னிக்கிறார், ஏற்றுக்கொள்ளுகிறார். இனிமேலாவது பொறுப்பாக இருக்க வேண்டும் என்பதை அவர் ஆணித்தரமாக நமக்கு சொல்லுகிறார். உங்களை மாற்றுங்கள், உங்கள் கடினமான இதயத்தை மாற்றுங்கள், இதயத்தை, கல்லான இதயத்தை அப்புறப்படுத்துங்கள், கனிவுள்ள இதயமாய் மாற்றுங்கள். உங்களுக்குள்ளேயே நீங்கள் இணக்கமாக இல்லை, நெறிப்படுத்தவில்லை என்று சொன்னால் இதனால் என்ன பயன் கேட்கிறார். பதில் நம்ம சொல்லணும். நம்மகிட்ட இருக்கான்னு தெரியல பதில். ஏன் நம்ம சொல்ல பயப்படுறோம், கேட்க பயப்படுறோம்? என்னிடம் நிறைய குறை இருக்கிறது. என் அடுத்தவனை நான் அன்பு செய்கிறதில்லை. ஒரே குடியிருப்பில் தான் இருப்போம். அடுத்தவனும் கிறிஸ்தவன் தான், நானும் கிறிஸ்தவன் தான். எங்களுக்கு எவ்வளோ பகைமை, எவ்வளோ பொறாமை, எவ்வளோ விட்டு கொடுக்காத தன்மை. அப்போ அடுத்தவன் என்ன நினைப்பாங்க? இவர்களுக்குள்ளே இப்போ ஒற்றுமை இல்லை. இன்றைக்கி பாருங்கள் சண்டைகள். இயேசுவின் பெயரால், கடவுளின் பெயரால் இன்றைக்கி போர்கள் நடக்கின்றன. என்னத்துக்காக, யாருக்காக? எத்தனை அநியாயமாய் உயிர்கள் என்று நாசமாக போகுது. எல்லாம் சுயநலம், அதிகாரம், ஆணவம். ஆண்டவர் இதெல்லாம் விரும்பல. என் அரசு இந்த உலகை சார்ந்தது அல்ல என்று சொல்லுகிறார். என் அரசு அமைதியின் அரசு, அன்பின் அரசு, இரக்கத்தின் அரசு, கருணையின் அரசு. வாருங்கள் பங்கு கொள்வோம், இதில் தான் உங்களை நான் நிலைநிறுத்துவேன் என்று சொல்லுகிறார். அன்புக்குரிய சகோதரி சகோதரி, என்ன சாதிக்க போகிறோம் இந்த வாழ்க்கையில்? ஒரு 100 வருஷத்துக்குள்ளே தான் நாம் வாழப்போகிறோம். என்ன சாதித்து இருக்கிறோம்? அப்படியே வாழ்ந்து போவதற்காக இன்று இறைவன் வித்தியாசமாய் வாழ்வதற்கு என்னை அழைக்கவில்லை. பொறுப்புணர்ந்து, கடமை உணர்ந்து, நீதியோடு, நேர்மையோடு இந்த உலகில் ஒரு வித்தியாசமான ஒரு படிப்பினையை கற்றுக்கொண்ட மக்களாய் வாழ வேண்டும் என்பதை தான் இன்று என்னையும் உங்களையும் அழைத்திருக்கிறார். ஆக நிறைய கடமைகள், பொறுப்புகள் இருக்கிறது. அன்புக்குரிய சகோதரனை சகோதரியை, இன்று இயேசு மக்கள் கூட்டத்தை பார்த்து, தன் சீடர்களை பார்த்து சொல்லுகிறார். மக்கள் கூட்டத்தை பார்த்து சொல்லுகிறார், வெளிவேடக்காரர்களை போல் இருக்காதீங்க, பெருமை பாராட்டாதீங்க, உங்கள் செயலில் காட்டுங்கள். நீங்கள் பெருசாக நற்செய்தியை வாசிப்பதிலோ அல்லது போதிப்பதிலோ இல்லை, உங்கள் வாழ்க்கை வாழ்வதில் இருக்கிறது. வாழணும், போதிக்கிறதுல இல்லை, வாழணும், வாழ வேண்டும். இல்லை என்றால் அதில் பொருள் இல்லை, அழைப்பில்லை, உரிமை இல்லை. ஆக அன்புக்குரிய சகோதர வாழ்வதில் பிரயோஜனமாய் வாழணும். வாழும் காலத்தில் அதை நாம் தக்க வைத்து கொள்ளணும். முடியும், நம்மால் முடியும், முடியாதது ஒன்றுமே கிடையாது.
அவரை கொண்டு என்னால் எதையும் சாதிக்க முடியும். பவுலடிகளார் சொல்றார், என் இயேசுவை கொண்டு நான் எதையும் சாதிக்க முடியும், எதையும் சாதித்து கொள்ள முடியும். எனக்கு அவர் போதும், எனக்கு வேறு எதுவுமே இந்த உலகத்தில் வேண்டாம், அனைத்தும் குப்பை. என் சேமித்து வைப்பதெல்லாம் இன்று கரையான் அரித்துவிடும். ஆனால் அவரை நான் சேமித்தேன் என்றால் நான் பாதுகாக்கப்படுவேன், என் ஆன்மா பாதுகாக்கப்படும். அன்புக்குரிய சகோதரி சகோதரி, நம்ம எவ்வளோ அங்கலாய்ப்புடன் வந்திருக்கிறோம், எவ்வளோ கஷ்டங்கள், துன்பங்கள், வேதனைகள், சாதிக்க முடியல, நிறைவேறலை. காரணம் என்ன? எனக்கும் அவருக்கும் நிறைய காரியங்களில் கணக்கு தீர்க்க முடியல. அவரோடு நான் இல்லை, இருக்கணும் விரும்புகிறேன், என்னால் முடியலை, சூழ்நிலைகள் விடலை, கஷ்டமாக இருக்குது. என்னால் முடியும், என்னால் முடியும், முடியும் என்று நம்பி வாழ்ந்தவர்கள் தான் அந்தோனியார், அன்னை மரியாள், நிறைய பேர் இருக்காங்க நமக்கு முன்மாதிரியாக வாழ்ந்துருக்கிறாங்க. ஏன் என்னால் வாழ முடியல? ஏன் ஒரு அன்னை மரியாளால் நான் இருக்க முடியல? ஏன் ஒரு அந்தோனியாரை போல் நான் என்னால் வாழ முடியல? ஏன் ஒரு புனிதருடைய அழைப்பு எனக்கு இல்லை? காரணம் சுயநலம். என்னை விட்டு கடந்து போக எனக்கு விருப்பம் இல்லை, பிரசனேகம் இல்லை. கிறிஸ்தவன் என்றால் பிரசனேகம் உள்ளவன், கிறிஸ்தவன் என்றால் மன்னிப்பு. அவன் அடையாளமே மன்னிப்பு தான். இயேசுவை போல் மன்னிக்க கடைசி நேரம் வரையிலும் மன்னிக்கக்கூடிய ஒரு அழைப்பு தான் கிறிஸ்தவம். அன்புக்குரிய சகோதரி சகோதரியை, இவையெல்லாம் நாம் கடைபிடிக்க முடியும். மனிதனால் முடியாத ஒன்றுமே கிடையாது. ஆண்டவரை கொண்டு சாதிக்க என்னால் முடியும். அப்போது நான் கேட்பதெல்லாம் கிடைக்கும், நாம் கேட்பதெல்லாம் அனுகூலமாகும், நினைப்பதெல்லாம் சாதகமாகும். முடியுமா? முடியாதா? முடியும். ஒரு சின்ன ஒரு சாட்சியம் சொல்கிறேன் கேளுங்க. ஒரு சில வாரங்களுக்கு முன்பாக ஒரு சகோதரி என்னை பார்க்க வழியில் அங்கே இருக்கும் பார்த்தாங்க. அவர்கள் பிற சமயத்தை சார்ந்தவங்க, இந்த ஸ்ரீரங்க பகுதியில் வாழ்ந்துக்கிறவர்கள் தான். சொன்னாங்க, ஃபாதர், அவருக்கு ஃபாதர்னு தெரியாது, அவர் சொன்னாங்க, ஃபாதர்னு சொன்னதுனால வந்து பேசினாங்க, என் பிள்ளைக்கு என் மகளுக்கு கல்யாணமாகி 10 வருஷமாக குழந்தை இல்லை. நான் போகாத இடமில்லை, செய்யாத மருத்துவம் இல்லை, பார்க்காத மருத்துவம் இல்லை, வேண்டாத தெய்வம் இல்லை. அவமானம், என் பிள்ளை வாழுமா வாழாதா, கஷ்டம், அந்த பிள்ளைக்கு அவமானம், அங்கே இருக்குமா இருக்கா, இவ்வளோ பிரச்சனை, போராட்டம், என்னால் முடியல. அப்போ யாரோ ஒருத்தர் சொன்னாங்க, நீங்கள் போய் அங்கே அந்த ரோட்டில் இருக்கிற அந்தோனியார்கிட்ட போய் வேண்டுங்க, ஜெபியுங்க, அல்லது வேண்டுங்க, கிடைக்கும்னு சொன்னாங்க. எல்லாம் நம்பிக்கை இழந்து போன நேரத்தில் வந்தேன், எனக்கு தெரியாது எப்படி ஜெபிக்கணும்னு தெரியாது. சொன்னேன், அப்பா உங்கள் பேர் எனக்கு தெரியாது, நீங்கள் யாருன்னு எனக்கு தெரியாது, எப்படி கேட்கணும்னு தெரியாது, ஆனால் எனக்கு ஒன்றே ஒன்று தான் கேட்குறேன், என் பிள்ளைக்கு உங்கள் கையில் இருக்கிறது போல் குழந்தைய எனக்கு கொடுங்க. நம்பிக்கையோடு போனேன். என் மகள் கருத்தரித்தாள், மகனை பெற்றால். இயேசுக்கே புகழ், இயேசுக்கே நன்றி. நான் சொல்ல வந்திருக்கிறேன், இவர்கிட்ட எனக்கு தெரியல, ஆனால் கொடுத்தாரு, நான் நன்றி சொல்ல வந்திருக்கிறேன். எங்கள் அவமானம் போச்சு, எங்களுக்கு வேதனை போச்சு, கவலை போச்சு, என் பிள்ளை நல்லா இருக்கிறாங்க, அதனால் எனக்கு இவர் தான் இனிமேல் என்று சொல்லி அந்த சகோதரி சொன்னாங்க. அன்பார்ந்தவர்களை, நம்புங்கள், ஆண்டவர் நமக்கும் செய்வார், கேட்பதை கொடுப்பார். இல்லை என்று சொல்லுவதற்கு ஆண்டவர்கிட்ட கிடையாது. நமது வேண்டுதல் இல்லை என்று ஒருபோதும் வரவில்லை. தாமதம் ஏற்படும் காரணம் என்னென்னா, எனக்கும் ஆண்டவருக்குள்ள ஏதோ நிறைய கணக்கு வழக்கு இருக்குது, தீர்க்கிறது. சரிப்படுத்துங்க, சீர்படுத்துங்க, நன்றாய் வாழ்வோம், மகிழ்வாய் வாழ்வோம், சாட்சி மிகுந்த வாழ்வில் பங்கெடுப்போம். அவருடைய புனிதத்தில் பங்கெடுக்க நமக்கு வாய்ப்பு கிடைக்கும். இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி. மரியே வாழ்க, கோடி அற்புதர் புனித அந்தோனியாரே, ஆமென்.